ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த ஜமாத்திற்கு வந்தவர்கள், இந்த ஜமாத்திற்குள்ளே தன்னை நுழைத்துக் கொண்டவர்களை தவிர வேறு எந்த நோக்கத்திற்கு வந்தவர்களும் இந்த ஜமாத்திலே நீடித்து இருக்க இயலாது. என்ன அந்த ஒரு நோக்கம்? இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு பரீட்சை கூடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையை வெற்றிக்குரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், மறுமையினுடைய நற்பெயர்களை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற மறுமை வெற்றியை கவனத்திலே கொண்டு அதை நோக்கமாக வைத்து யார் இதற்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் தான் இதிலே இருக்க வேண்டியவர்கள், இருக்கக்கூடியவர்கள், இருக்க போகிறவர்கள். இந்த ஒன்றை தவிர வேறு எதை நோக்கமாக வைத்துக் கொண்டு வந்தாலும் சரி அவர்களுக்கு உரிய இடம் இதுவில்லை. ஒன்று அவர்களாக நீங்குவார்கள் அல்லது மக்களால் நீக்கப்படுவார்கள். இரண்டில் ஏதேனும் ஒன்று நடந்தே தீரும். மறுமைக்காக யார் இருக்கிறாரோ கண்டிப்பாக இந்த ஜமாத் அவர்களை வெளியேற்றப் போவதும் இல்லை. ஒருவேளை அவரை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கால்களை கட்டிப்பிடித்து கம்புகிற நன்றியுடைய நாயை போல நீங்களே துரத்தி அடித்தாலும் நான் இந்த ஜமாத்தை விட்டு வெளியேற தயாரில்லை என்று இதையே கட்டிக்கொண்டு அழுவார். யாரு? மறுமைக்காக இருந்தவர். ஏன்? இந்த ஜமாத்தில் இருக்கிறதுனால மறுமை நன்மை அவ்வளவு நன்மை. உலக நன்மை ஒண்ணுமே கிடையாது. மறுமை நன்மை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு அதிகமான நன்மை. வேற எந்த ஜமாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஜமாத்திலே இருப்பதற்காக வேண்டி காலர் தூக்கி பெருமை அடிக்கிறோமோ இல்லையோ நம்முடைய உள்ளத்திற்குள்ளே மகிழ்ச்சி கொள்ள முடியும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். யா அல்லாஹ், இந்த ஜமாத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்கு உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பிலே, நல்லது ஒரு ஜமாத்திலே அல்லாஹ் நம்மை